Hi, my beautiful women out there. So, இந்த வீடியோல நம்ம ஒரு மோஸ்ட் ஸ்பெஷலான டாபிக் பத்தி பார்க்க போறோம். தட் இஸ் செல்ஃப் க்ரூமிங். செல்ஃப் க்ரூமிங்ன்றது பற்றி நீங்கள் எல்லாருமே ஒரு நார்மலான டாபிக்னு நினைப்பீங்க. ஆனால் அது ஒரு ஸ்பெஷலான டாபிக், எஸ்பெஷலி ஃபார் விமன். பிகாஸ் ஆஸ் விமன் வி பிளே டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் ஆஸ் அ மதர், ஆஸ் அ ஒய்ஃப் அண்ட் ஆஸ் அ சிஸ்டர். ஸோ மெனி ரோல்ஸ் வி பிளே. டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு நிஜமாவே நம்மளோட செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லைன்னு சொல்லலாம். இதே நம்மளுக்கு பசங்களுக்காக இருக்கட்டும், இல்லை ஹஸ்பண்டுக்காக இருக்கட்டும், இல்லை பேரண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இம்மீடியட்டாக எல்லா வேலையும் விழுந்தடிச்சு பார்ப்போம். நம்மளோட செல்ஃப் கேர்ன்னு வரும்போது அது ஒரு லாஸ்ட் ஆப்ஷனா வைப்போம். ஆனா அது மாதிரி இல்லாம கண்டிப்பா நம்மளோட செல்ஃப் கேர்ன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செல்ஃப் க்ரூமிங் பத்தின ஒரு சின்ன சின்ன டிப்ஸை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரிலேட்டட் தான். பிகாஸ் ஃபேஸ் இஸ் ஆர் இண்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபேஸ் தான் நம்மளோட மெயின் கான்சென்ட்ரேஷனாகவும் இருக்கும் கேர் எடுக்கிற விஷயத்துல. ஸோ ஃபேஸை ஃபர்ஸ்ட் கிளீனாக நீட்டாக வச்சுக்கணும். அதுக்கு நம்ம ஸ்கின் கேர் நிறையவே பண்ணுறோம். பேசிக்காக அட்லீஸ்ட் நம்ம வந்து ஃபேஸை அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 டைம்ஸ் டெய்லி வாஷ் பண்ணணும். இது ரொம்பவே ஒரு நார்மலான விஷயம்னு நினைப்பீங்க, பட் கண்டிப்பாக இது ஒரு மேஜர் சேஞ்சை உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா ஃபேஸை அப்பப்போ க்ளீன் பண்ணும்போது தான் ஃபேஸ் க்ளீனாகவும் நீட்டாகவும் ஒரு ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். நார்மல் சோப்ஸை எப்போவுமே அவாய்ட் பண்ணுங்க ஃபேஸ் க்ளீன் பண்ணும்போது. கண்டிப்பாக ஒரு உங்கள் ஸ்கின் டோனுக்கான ஃபேஸ் வாஷை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வாஷை யூஸ் பண்ணுங்க, ப்ளஸ் மாய்ஸ்சரைசரையும் கரெக்டாக சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னா, இல்லை நார்மல் ஸ்கின்னா, இல்லை காம்பினேஷன் ஸ்கின்னா, எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணிட்டு அதுக்கான ப்ராடக்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பேசிக் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷும் ஒரு மாய்ஸ்சரைசரும். ஸோ இது உங்களுக்கு எது ஓகேவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்கின் கேர்ன்னு சொல்லும்போது ஃபேஷியல் இஸ் அ வெரி பேசிக் திங் தட் வி ஆல் மஸ்ட் டூ. பிகாஸ் ஃபேஷியல் பண்ணும்போது அதோட ப்ராடக்ட்ஸ் வந்து செகண்டரி தான். ஃபேஷியலில் பண்ணுற மசாஜ் வந்து நம்மளோட பிளட் ஃப்ளோவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ஸ்கின்னை ஃப்ளாலெஸ்ஸாக வச்சுக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபேஷியல் பற்றி நம்ம பேசும்போது எய்தர் நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் பார்லரில் போய் பண்ணிக்கலாம். அப்படியே அதுக்கு டைம் செட் ஆகலை அப்படின்னும் போது அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் வீட்டில் நம்ம இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் சிம்பிளாக ஒரு ஃபேஷியல் ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம். பேசிக் ஒரு 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே ஃப்ளாலெஸ்ஸாக நீட்டாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க. ஸ்க்ரப் வந்து ஒரு சின்ன டிப் பார்த்தீங்கன்னா ஹனி அண்ட் சுகர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு நேச்சுரல் ஸ்க்ரப். ஸோ அதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃபேஸில் போட்டு மசாஜ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் ஒரு சின்ன ஸ்டீம் கொடுங்க. அப்படி இல்லைன்னா ஃபேஸ் பேக் போட்டுருங்க. ஸோ ஃபேஸ் பேக்குன்னு சொல்லும்போது வி ஹாவ் அ வெரைட்டி ஆஃப் ஃபேஸ் பேக்ஸ். பட் வீட்டிலன்னு சொல்லும்போது கண்டிப்பாக முல்தானி மிட்டின்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபேஸ் பேக். அது வந்து ட்ரை ஸ்கின்லேருந்து காம்பினேஷன் ஸ்கின் வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இட்ஸ் அ நேச்சுரல் ப்ராடக்ட். முல்தானி மெட்டி போட்டுட்டு அது கூட என்ன வேணால் நீங்கள் காம்பினேட் பண்ணலாம். கர்ட் ஆட் பண்ணலாம், இல்லை ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணலாம். உங்கள் ஸ்கின்க்கு எது சூட் ஆகுதோ அதை ஆட் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் போட்டுருங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான விஷயம், எவ்ரி ஒன் மஸ்ட் ஃபாலோ. இதை வீக்லி ஒன்ஸ் பண்ணிங்கனாலே நல்லாவே ஸ்கின் வந்து ஒரு நீட் லுக்கில் க்ளீனாக. இந்த ஃபேஷியல் எதுக்கு மெயினாக பண்ணுறோன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணாலே ஸ்கின் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கும் போது ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ கொடுக்கும், ஒரு நீட் லுக் கொடுக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங். ஸோ அன்வான்ட் ஹேர் எடுக்கிறதுக்கு ஒரு பேசிக்கான மெத்தட் பார்த்தீங்கன்னா த்ரெட்டிங். ஸோ த்ரெட்டிங் நம்ம பண்ணுறது வந்து பார்லரில் போய் நம்மளுக்கு டைம் இருக்கும்போது அப்பப்போ பண்ணிக்கலாம். அப்படி டைம் இல்லைன்னும் போது கண்டிப்பாக ரேசர்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் அன்வான்ட் ஹேர்ஸை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஆனால் ரேசர்ஸ் யூஸ் பண்ணுறதும் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். நார்மல் ரேசர் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் அது வந்து டீப் ரூட்டடாக எடுக்குமான்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக இருக்காது. கொஞ்சம் க்ரோத் வந்து ஏர்லியராக இருக்கும். த்ரெட்டிங் வந்து க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகும். பட் ரேசர் வந்து நம்மளுக்கு ஒரு இமீடியட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ரீசன்ட் டைமில் ஐப்ரோ ரிமூவர் நம்மளுக்கு ஈஸியாகவே கிடைக்குது, வேரியஸ் பிராண்ட்ஸில் கிடைக்குது. அதுவே நம்ம வந்து ஃபேஸில் இருக்க மற்ற ஹேர்ஸும் ரிமூவ் பண்ண ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஹேர் ரிமூவர் ஒன்று கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த ரேசர்ஸ் பாருங்க. இந்த ரேசர்ஸுமே ரொம்ப ஈஸி ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது. பட் நீங்கள் கொஞ்சம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃபேஷியல் ரேசர்ஸ் வருது. ஸோ இந்த பிக்சர்ஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஃபேஷியல் ரேசரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. பட் அது கொஞ்சம் யூஸ் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. ஃபேஸில் ரொம்ப அட்ராக்டிவான பார்ட் பார்த்தீங்கன்னா லிப்ஸ். ஸோ லிப்ஸையுமே நம்ம அழகாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்குமே ஒரு மைல்ட் ஸ்க்ரப் கொடுத்துட்டு லிப் பாம் யூஸ் பண்ணுங்க. எப்போவுமே வந்து ஒரு மாய்ஸ்சர்டாக வச்சுக்கோங்க லிப்ஸை.
ஸ்க்ரப் கொடுத்துட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. எப்பவுமே ஒரு லிப் பாம், உங்களுக்கு ஏற்ற ஒரு லிப் பாம் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாய்ஸ்சர்டா அழகா இருக்கும்போது தான் ஃபேஸுமே ரொம்ப அழகா இருக்கும். பாடி கேர்ன்னு சொல்லும்போது பாடிக்குமே நீங்க அக்கேஷனலா ஒரு ஸ்க்ரப் கொடுக்கலாம். ஸ்க்ரப் கொடுத்துட்டு ஒரு பாடி வாஷ் யூஸ் பண்ணலாம். அது ஒரு நீட் ஃபீல் கொடுக்கும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும். பாடியிலுமே அன்வான்ட் ஹேர்ஸை அப்பப்போ ரிமூவ் பண்ணிடுங்க, நீட்டாக வச்சுக்கோங்க. ஸோ பாடி கேர்ன்னு சொல்லும்போது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம குளிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்கின் எப்போவுமே ட்ரையாக இருந்ததுன்னா அது ஒரு ரிச்னஸே இருக்காது. உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாடி லோஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதை போடுங்க. ஸ்கின் எவ்வளோக்கு எவ்வளோ மாய்ஸ்சராக நம்ம வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்கின்னை நீட்டாகவும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்க முடியும். ஸோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பாடி டியோட்ரண்ட் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா பர்ஃப்யூம் யூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த டியோட்ரண்ட்டும் பர்ஃப்யூமும் முக்கியமான விஷயம்னு சொல்லுவேன். பிகாஸ் நம்மளுக்கும் அது பிளசண்டாக ஒரு ஃபீலிங் கொடுக்கும், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது ஒரு நேச்சுரலாகவே ஒரு பிளசன்ட் ஃபீலிங் கொடுக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர். தட் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யோர் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ். பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர் பண்றதால நம்ம ஹேண்ட்ஸையும் லெக்ஸையும் ரொம்பவே ஒரு நீட்டா ஹெல்த்தியா வச்சுக்க முடியும். மோஸ்ட்லி நீங்க வந்து பார்லர்ல போய் ஒரு ஒன்ஸ் இன் அ மந்த் கண்டிப்பா ஒரு பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வீட்லயே நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் வச்சு நம்மளே ஒரு பெடிக்யூர் அண்ட் மேனிக்யூர் பண்ணிக்க முடியும். நீங்க வீட்ல ஜஸ்ட் வேற எந்த பொருளும் இல்லைன்னா ஒரு சின்ன டிப் பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு வார்ம் வாட்டர், தட் இஸ் நம்ம கையும் காலும் வைக்கக்கூடிய ஒரு சுடு தண்ணியில நல்ல சால்ட், ராக் சால்ட், அது கல் உப்பு போட்டு ஒரு சின்ன ஷாம்பு, உங்ககிட்ட எந்த ஷாம்பு இருக்கோ அது போட்டு ப்ளஸ் ஒரு லெமன் ஜூஸ் போட்டுக்கோங்க. ஸோ இதில் பாதத்தை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தீங்கனாலே அது ஒரு பெரிய பெடிக்யூர் பண்ண ப்ராசஸ் முடிச்ச மாதிரி. அது முடிச்ச உடனே மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு பேசிக்கான திங். நம்மளால பார்லர் போக முடியலன்னா வீட்டில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடியும். இதே ப்ராசஸ் தான் நீங்கள் ஹேண்டுக்குமே ஃபாலோ பண்ணலாம். ஹேண்டுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் யங்காகவும் இருக்கும். ஸோ ஹேண்ட் அண்ட் லெக்கு உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் இந்த ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா வேக்சிங் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் ஸ்கின்க்கு எது சூட்டபுளாக இருக்கோ, எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். என்ன மெயின் பாயிண்ட்னா கண்டிப்பாக செய்யணும், செய்யாமல் விட்டுறக்கூடாது. ஸோ ஹேண்ட் அண்ட் லெக்ஸ் க்ளீனாக இருக்கும்போது அதுவே நம்மளுக்கு ஒரு மென்டலி ஹெல்த்தியாக ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு அவர் ஹெட், ஹேர் பிளேஸ் வைட்டல் ரோல்னு சொல்லலாம். ஹேர் மசாஜ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அண்ட் ஹேர் மாஸ்க்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா ஹேர் ஸ்பா இல்லை ஹேர் மசாஜ் இப்போ பார்லர்ஸில் ரொம்பவே ட்ரெண்டில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி முடியலன்னா அட்லீஸ்ட் வீட்டில் இருக்க ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் ஹேர் கேர் பண்ணிக்கலாம். பேசிக்கலி நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஒரு நல்ல ஆயிலிங் பண்ணிவிட்டு ஹாட் ஆயில் மசாஜ் பண்ணிக்கோங்க. அது பண்ணிவிட்டு ஒரு ஹேர் மாஸ்க் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க. ஹேர் மாஸ்க்குன்னு நீங்கள் நேச்சுரல் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹேர் மாஸ்க்குக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். பேசிக்காக ஒரு எக் எடுத்துக்கோங்க, ஹனி மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் மயோனைஸ் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மூணுமே நம்ம ஹேரை நல்ல ஹெல்த்தியாகவும் ஒரு சாஃப்ட் டெக்ஸ்டர் கொடுக்கக்கூடியது. ஸோ இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் கொடுங்க. ஹேர் மாஸ்க் பண்ணி ஹேர் வாஷ் பண்ண உடனே கண்டிப்பாக ஹேர் சீரம் யூஸ் பண்ணுங்க. உங்கள் ஹேர் டெக்ஸ்டருக்கு ஏற்ற ஒரு சீரம் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ண முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு ஆல்மண்ட் ஆயில் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரிஸியாக இருக்க ஹேருக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணி விடும்போது அந்த ஹேரோட ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியாக நரிஷ்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹெட் டு டோ பாடி கேர் கண்டிப்பாக பண்ணணும். இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா, ஆஸ் விமன் வி மஸ்ட் டேக் அவர் ஓன் மீ டைம். கண்டிப்பாக நம்மளோட டைம் நம்மளோட செல்ஃப் கேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் ஒரு கப் ஆஃப் டீ எடுத்துட்டு அழகாக டிவி உட்காந்து பார்க்கறதே ஒரு ப்ளஷரபுளான விஷயம்னு நான் சொல்வேன். அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒன்று ஒன்று இருக்கும். ஸோ உங்களோட டைமை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் டைமை நீங்களே செக்யூர் பண்ணிக்கோங்க. உங்களோட மைண்டை எப்போவுமே ஹெல்த்தியாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வரப்போகிற வீடியோஸ்லேயும் நிறைய பியூட்டி அண்ட் ஃபேஷன் ரிலேட்டட் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Until then, meeting you all in my next video. This is Anu signing off. Take care. Bye-bye.